கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். இங்க ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, விழித்திருங்கள். ஏன் நாம் விழித்திருக்கணுமா? அதே வசனத்துல மேற்பகுதியில் சொல்றாரு, ஆண்டவர் இன்ன நாழிகையில வருவார் என்று நாம அறியாதிருக்கிறதுனால விழித்திருக்கணும். முதலாவது வருகை ரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தார். ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி இப்ப பரலோகத்துக்கு சென்று பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். மீண்டும் ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதி மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஒரு வருகை நமக்கு தெரியாது, குமாரனுக்கே தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய வருகை. ஆகவே திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வருகையில் என்னென்ன அடையாளங்கள் நடக்கின்றதையும் வேதவசத்தில் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இது 24 அதிகாரத்தில் பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், யுத்தங்களின் செய்தி கேட்பீர்கள். முடிவு உடனே வராது. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்ட பிறகு வரும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருப்போம். அவர் வரும்போது அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக விழித்திருப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி. வருகை குறித்து நாங்கள் தெரியாது இருக்கப்படினால் எப்பொழுது விழித்திருந்து வருகையை நாங்கள் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.